ஐயா ஏங்க கல்லுன்னு பாத்துங்க போட்டு பூஜைலாம் ஏறுதானா என்ன ஆட்ட அழுகுறா எனக்கு பெரிய குறைய வச்சிட்டீங்களா ஏமா குறை வைக்கல சிக்கன் தான் வச்சாங்க கம்யூனிட்டி குறைடா குறையா என்னம்மா குறை என்ன வருஷம் 2024 நடக்குது ஆமா கால போக்கில் இனிமே பழமைகள்லாம் மாத்தணும்டா யாரை மாத்தணும்ன்ற ஆளு கிடையாது பழமைகளை பழமைனா ஆமா இப்ப ஏன்னா வருஷம் ஃபுல்லா கூழ் ஊத்திங்கிறீங்க ஆமா ஒரு வருஷம் மாத்தி ஒரு சிக்கன் ரைஸ் ஒரு எக் ரைஸ் ஒரு இட்லி வடை பூரி பொங்கல் அந்த மாதிரி ஐட்டமா போடுங்கடா டேய் பழமைலாம் மாத்தணும்ன்றியா வாயால சாப்பிட்டு பதிலா பின்னால துண்ணுவாங்கன்றியா இல்ல ஸ்பூன்ல சாப்பிடுவான்னு கேட்டேன் கையில அடிபட்டா ஸ்பூன்ல தான் சாப்பிட முடியும் ஆட்டா கூட சிக்கன் ரைஸ் கேக்குறா கூழ் ஊத்திடுறீங்க படி தயிர் ஊத்திடுறீங்க மாங்காய் தாஞ்சி போடும் அந்த மாங்காய் கூட ஒரு திட்டி மாங்காய் போட புளிப்பு மாங்காய் போட்டு போடுறோம் ஆட்டாளுக்கு சளி பிடிச்சின்னா ஹாஸ்பிட்டல் போய் அந்த ஊசி போட்ட இடம் வந்து உட்காருது கோயில் உள்ள ஆக்சன் 500 மாத்திரை வந்து பயபத்திக்கடு சாமி அதெல்லாம் ஒண்ணும் பண்ணக்கூடாது கட்சிட்டால என்ன பண்ணுது ஆத்தாளுக்கு கட்சா ஒன்னும் ஆகாதுமா ஆகாது உனக்கு தெரியும் மாட்டாங்க தெரியல ஒன்னும் பாக்கல நாடகத்தை வந்து கதையே பேசிக்கிட்டு பாக்குறாங்க போ சும்மா நீ இருந்து அடிக்கிறாமா அவங்க அம்மா தாலி அறக்கும் தண்ணி சாப்பிட்டு அவனை வாயில போட்டுக்குமா வாயில போட்டுக்கோ கூலிங்க மகாபிரபு நீங்க இருக்கீங்களா தெய்வமே தெய்வமே சாப்பிட்டே கிடையாதுப்பா பாரு போயிட்டு வந்துட்டேன் நான் கறக்குறான் பிளாக்ல வாங்கி கொடுத்தாங்க கொடுத்துட்டு போய் கோயில்ல உட்காந்து அப்படியா நீங்க யார் மேனேஜரா தொண்டை கட்டிருக்கா தொண்டை கட்டினா பேதி ஆகுதா தொண்டை கட்டினா பேதி ஆனா தொண்டை கட்டுதா அதே ப்ராப்ளம் எனக்கு இருக்குது ஒண்ணும் பண்ண முடியாது லோன் பண்ணுவீங்களா சார் லோன் சாங்ஷன் ஆயிச்சா செக் கேஷா கேஷா ஆமா எல்லா 2000 நோட்டு செல்லாத நோட்டு எடுத்து போய் நாக்க வைக்க வேணாங்க 1000 நோட்டு கூட செல்லாது அப்படினா 500 நோட்டு ஆமா தரீங்களா இப்போ தரீங்களா மைக் இந்த தர மாட்டீங்களா மைக் இருந்தா கூட சிஓ சொல்லிட்டார் பின்ன கோயில்சாமி யாரு அவரு சிஓ ஆயிட்டாரப்பா ரைட் மைக் வச்சிட்டு வரவா அவர்தான் எங்களுக்கு குருவாய் கொஞ்சம் வாங்க சார் கொடுங்க சார் கொஞ்சம் கிட்ட வா கொடுங்க சத்தியமா காலைல செத்துருடா நீ யார் அமர கூட சும்மா யாரா உட்கார ஐயோ உட்கார்றா பண்ணியே தான் எல்லைகள்ல நாய் உட்கார்ற மாதிரி டேய் இவரு உட்கார்ந்து சின்ன உட்கார்ற மாதிரி ஏய் கேட்காத மை ஐங்கிடும் டேய் உலகாலும் நாய் ஆமா செல்லிமா தேங்கிக்கிறா எங்க நிக்கிறா தெறிக்கோடு நிக்கிறடா தெறிக்கோடு நிக்கிறா உலகால நாயகி செல்லி நிற்பதோ தெறிக்கோடி அவன கால்ல போறா நீ ஊர் கோடி ஊர் கோடி போறா செத்தாரா போறேன் ஏங்க சுடுகாடு நீ சொல்ற நுழைவு வாசல் ஒரு ஆலயத்து நுழைவாயில் அரித்தத்துல சிலைக்குது அந்த சிலையை எடுத்துட்டு உன் சிலையை வைக்க போறோம் டேய் உலகத்திற்கே நீ கடவுள் யாரு யாரு இந்த சந்திரசேகர் நயனாருடா ஆமா என்ன கோவில் இது செல்லியம்மன் அட வாவியோ செல்லியம்மன் ஆலயம் நம்ம மக்களுக்கு வேலை வெட்டி இல்லையாடா எங்கெல்லாம் சம்பாரிச்சு பயன் வயிற்று வாங்கி சாப்பிடணும்னா மூஞ்சலுப்பு தேவலோகம் போல எப்படி கட்டிக்கிறாங்க போடுறப்போ கோவிலுக்கு நானும் எத்தனை ஊருக்கு போயிரு இது மாதிரி கோவில பாக்கலடா அட்டகாசமா கட்டிக்கிறாங்கடா எதுக்குடாப்பா வீண் செலவு பண்றாங்க வீண் செலவு பண்றாங்களா அவங்க கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணலாம் நமக்கு எது நாடகம் வைப்பாங்க வீட்டுல உக்காந்து அப்புறம் சரி இருந்தாலும் ஆமா என்ன கோவில் செல்லியம்மன் ஆலயம் அந்த செல்லியம்மனை தூக்கி ஏரிக்கா கடாசுரா என்ன தூக்கி உட்கார உள்ள கோயில் உள்ள ஆமாண்டா நான் பேய் பெய்வேன் அப்போ பேய்வேன் சாமி ஒரு அரை வாட்டர் கேன் பேய் டேய் மழைடா மழை அதான் மழை தான் சொல்றேன் டேய் ஓ நான் என்னன்னா சாதனை புரியும் தெரியுமா என் மந்திர சக்தியாலே வருங்காலத்துல அனைத்தையும் கட்டுப்பா வருங்காலத்துல ஆமாண்டா டேய் வருங்காலத்துல பகல்ல சூரியன் வர வைக்க போறேன் இரவுல நிலவு வர வைக்க போறேன் அது மட்டும் கிடையாது கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி மாதங்கள்ல பனி பொழிய வைக்க போறேன் பனி பொழியும் ஆமா சித்திரை வைகாசி ஆனி ஆடி மாதங்கள்ல வெயில் காயண்டா இதெல்லாம் நீ செய்ய போற அது மட்டும் கிடையாது அமாவாசை முடிஞ்ச 15வது நாள் பௌர்ணமி வர வைக்க போறேன் பௌர்ணமி முடிஞ்ச 15வது நாள் அமாவாசை வர வைக்க போறேன் அமாவாசைக்கு மறுநாள் பாட்டிமை வர வைக்க போறேன் ஆமாண்டா ராஜா எவ்வளவு டுபாக்கோர்லாம் பாத்துக்கிறேன் ஆனா உன்ன மாதிரி ஒரு பீலா மாஸ்டர் நான் பாக்கலறாப்பா இன்று இரவு மழை பெய்யக்கூடிய நேரம்
11 மணிக்கெல்லாம் மழை வர மாதிரி இருந்துச்சு. என் ஞானத்தால் உள்நோக்கி பார்த்தேன். போனேன், அந்த தினமேல உட்கார்ந்தேன். நவத்துல உட்கார்ந்து அப்படியே கேட்டு பொண்டாச்சி நீ துருப்பி 8:30 மணிக்கெல்லாம் பார்த்து கட்டு காட்டினாரா தினமேல உட்காந்துக்கினே பட்டுன்னு அச்சுடுவோம் நான். உலகாரன் நாய் செல்லை நிற்கிற வச்சா திருப்படி எரி கூட நிற்கிறா. செல்லை இந்த சந்திரசேகரன் வார்த்தை கேட்டு ஒடியாடியா ஒடியாரா ஸ்கூல்ல ஓட்ட பஞ்சு மாடா நடக்குது. உலகாலம் நாய்க்கு தெய்வத்தை ஓட விட்டு வேடிக்கை பாக்குறானப்பா. நல்லா இருப்பியா ஆடு மாடு ஐந்து மாரி ஐந்து புடுவாரா. தெய்வம் மூச்சு வாங்கி நிக்குதே அம்மா. என் கொலை தெய்வமே வரண்டி அம்மா. அடிக்கலாமா அவங்க அம்மா தாலி அடக்கும். தண்ணி சாப்பிட்டு அவனை வாயில போட்டுக்குமா வாயில போட்டுக்கோ. கூலிங்க அது சாப்பிடாத அக்கடச்சிடு நான் பண்றான் வாங்க போயா என்ன மட்டும் காப்பாத்துமா என்ன மட்டும் காப்பாத்து. ஒரு வாரமா சொந்த பேச முடியல. அடி வைத்து எங்க கூட லீவு அப்படிலாம் தொண்டை கட்டு கத்தி கிடக்குறேன் நானு. எஜமானுக்கு ஒரு தனி கொடுக்க ஆளு கிடையாது. அவன் என்னங்க வெட்டி மலைக்கிட்டான்னு தெய்வம் மூச்சு வாங்கி தண்ணி கொடுத்தான். நாயகி பார்வைக்கெல்லாம் தெய்வம் விலகக்கூடியவள் செல்லியாகப்பட்டவள். நம்ம எஜமான் வார்த்தையை கேட்டு ஓடினா வர்றா ஒடியனா ஒடியறாளே அப்படின்னு பாவப்பட்டு பரிதப்பட்டு இவன் தண்ணி கொடுத்தான். ஆமா அவன் என்ன சொல்லிருக்கணும் வேண்டாம். என் அஜமாரிக்காரி சந்திரசேகர் நயனார் வார்த்தையை கேட்ட பிறகுதான் நான் தண்ணி குடிப்பது சொல்லணுமா சொல்லக்கூடாது. சொல்லி இருக்கணும் சொல்லணுமா சொல்லக்கூடாதா சொல்லி இருக்கணும். கல்லுன்னு பாத்துங்க போய் நில்லு. ஒன்னும் பாக்கல நாடகத்தை வந்து கதையே பேசிக்கிட்டு பாக்குறாங்க. போ எங்க தள்ளி போவா பச்சமா கோயில இருக்கிற மாமுனி செம்முனி மாதிரியே பாய்ங்க காத்தில தனியா போவாத குழந்தைங்க பார்த்து இல்லப்பா நாய் ஒண்ணு வேலை செய்து வேலை செய்துடா வேலை தூக்கம் வந்தா கம்முன்னு படுத்துக்க. எழுப்பி விட்டு தப்பா போச்சு உன்ன. வேலை செய்துடா. கடையை மூர்த்துக்கு முன்ன வாங்கி வச்சது இப்ப வேலை செய்துடா. ஏண்டா கடை மூடுவதற்கு வாங்கி வச்சது இப்ப வேலை செய்துடா. மக்கள் என்ன நினைப்பாங்க? ஏண்டா குடிச்சு குடிச்சு உடம்பு கத்துக்கிறீங்க குடிக்கிற நாய்களே. மகாபிரபு நீங்க இருக்கீங்களா? தெய்வமே தெய்வமே சாமத்தே கிடையாதுப்பா. பாரு போயிட்டு வந்தேன் நான் கறக்குறான் பிளாக்ல வாங்கி கொடுத்தாங்க. ஏன்டா அப்படிலாம் குடிக்கிறீங்க? ஐயோ என்னடா கோராம பாய்ங்க. ஏன்பா அது மேல சிரிப்பு கலப்புறீங்க? அடுத்த கதை வாங்கடா. குடிச்சு குடிச்சு ஏடா உடம்பு கத்துக்கிறீங்க? டெய்லி வாங்கிடணும்டா. டெய்லி வாங்கணும். பிளாக்ல போய் கேட்டா 230 ரூபாய் ஆபரேட்டர். யாரா ஆபரேட்டர் 230 300 ரூபாய். எய்ட்ஸ் வந்தா சாவு பாருங்க. அநியாய வேலைக்கு வித்துனா
ஏய் யாரா ஏய் யாரா பூச்சியா ஏய் உலகால மாதிரி செலி வர்த்தயா ஓடல வெலஸ்டா அடுத்து என்ன சொல்றீங்க உலகால அதாவது ஒரு ஆலத்திலே பக்தை கூட்டம் வளர்றோம் ஆள் என்று வராமல் பெண் என்று வராமல் கல் என்று வராமல் புல் என்று வராமல் தேர் என்று வராமல் சகதி என்று வராமல் அம்மா தாயே கோவிந்தா 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 ஒரு ஆலயத்தை சுத்தி அங்கப்புறம் செய்யறது அதுபோல் இந்த சந்திரசேகர் நாடல் வார்த்தை கேட்டு ஒன்று வந்து வாடியா எருமாடு உனக்கு அறிவு இல்ல என்ன பிரச்சனை பரா அதான் பொம்பளை தீ ஓடியாந்து பாக்குறோம். ஏய் என்ன லூசானியா யாராவா பைத்திய மாட்டம் பண்றான் பாவா ஏன்னா உனக்கு கூட தெரிஞ்சு வந்தா ஓடியா ஏமா என்ன தூங்கிற ஒரு மெச்சிட்டு இருக்க மாட்டானே நானே எந்த பக்கம் வார்த்தை தெரியாத வரேன் சும்மா இருக்க ஏமா ஆத்தா வந்துக்கிறாப்பா ஆத்தா அம்மா தாயே படக்கூடாதுமா முடி பிடிக்காத மூடாவ முடி பிடிச்ச ஆத்தா மூடாவல அம்மா தாயே இந்த பாலக முடி மேல வந்து ஆர்த்தி யாருமா ஈரம் வேணும்டா ஈரம் வேணுமா முடி மேல ஈரம் வேணும்னா அதே கேட்டாங்க சின்ன சின்ன பாலக மேல வந்துக்கிறியே உனக்கு பேரு ஊர் கிடையாதா ஏய் அகிலாண்ட கூட பிரமாண்ட நாளிய வழங்க கூடிய சூத்து காட்டு மாரியாத்தா சூத்து காட்டு மாரியாத்தா தான் கேள்விப்பட்டுக்கிறேன் சூத்து காட்டு மாரியாத்தாலாம் கிடையாது நான் புது ரகமா நீ மட்டும் தான் தனியா வந்துக்கிறியாமா கிடையாது என் அக்கா தங்கச்சி 7 பேர் அக்கா தங்கச்சி 7 பேர் சொல்றேன் நீ மட்டும் தான் தனியா வந்துக்கிற மீதி 6 பேர் எங்க எல்லாம் தலைவிடு கடி என்னடா போயிராலும் ஆளு பத்தாக்குறை ஆயிப்போச்சா பாதி பேர் கம்பெனிக்கார மாறி போடுறான் பாதி பேர் ஏறி வேலைக்கு போடுறான் அப்படியா அக்கா தங்கச்சிக்கு நீங்க இறங்கிட்டீங்க அங்க இறங்கிட்டேன்டா வந்து சந்தோஷம் தாயே கோட்டை பூஜை எல்லாம் ஏறுதானா என்ன ஆத்தா அழுகுறா எனக்கு பெரிய குறை வச்சிட்டீங்களா ஏமா குறை வைக்கல சிக்கன் தான் வச்சாங்க கம்யூனிட்டி குறைடா குறையா என்னம்மா குறை இது என்ன வருஷம் 2024 நடக்குது ஆமா கால போக்கள் இனிமே பழமைகள்லாம் மாத்தணும்டா யாரை மாத்தணும்ன்ற ஆளு கிடையாது பழமைகளை பழமைனா ஆமா இப்ப ஏன்னா வருஷம் ஃபுல்லா கூழ் ஊத்திங்கிறீங்க ஆமா ஒரு வருஷம் மாத்தி ஒரு சிக்கன் ரைஸ் ஒரு எக் ரைஸ் ஒரு இட்லி வடை பூரி பொங்கல் அந்த மாதிரி ஐட்டமா போடுங்கடா டேய் பழமைலாம் மாத்தணும்ன்றியா வாயால சாப்பிட்டு பதிலா பின்னால துண்ணுவாங்கன்றியா இல்ல ஸ்பூன்ல சாப்பிடுவான்னு கேட்டேன் கையில அடிபட்டா ஸ்பூன்ல தான் சாப்பிட முடியும் ஆட்டா கூட சிக்கன் ரைஸ் கேக்குறல கூழ் ஊத்திடுறீங்க படி தயிர் ஊத்திடுறீங்க வெங்காயத்தை அஞ்சு போடும் அந்த மாங்காய் கூட ஒரு திட்டி மாங்காய் போடணும் புளி மாங்காய் போட்டு போடணும் ஆட்டாளுக்கு சளி பிடிச்சின்னா ஹாஸ்பிட்டல் போய் அந்த ஊசி போட்டாட வந்து உட்காரத்துல கோயில் உள்ள ஆக்சன் 500 மாத்திரை வந்து பயபத்தி கிடையாது தைரிய சாமி அதெல்லாம் ஒண்ணும் பண்ணக்கூடாது கட்சிட்டா என்ன பண்ணுது ஆத்தாளுக்கு கட்டினா ஒன்னும் ஆகாதுமா ஆகாது உனக்கு தெரியும் அம்மா தாயே படுத்துக்கு ஒரு முறை கோயில வெளியே கொண்டு வந்து பூவால கரக வச்சு ரதத்துல அமர வச்சு வீதி வீதியா வளம் வர்றமாமா வீதி வீதியா வளம் வரல அவன் ஜவுகுறிச்சி பரபரா நிச்சுன்னு போறீங்க பரபரா நிச்சாருங்க பரபரானா மூஞ்சி புள்ள சைடுல முறமா இருக்குதா புங்கமா இருக்குதான்னு பாக்குறீங்களா அவன் ஜவுகுறிச்சி பரபரா நிச்சு ஒரு மூஞ்சி புள்ள வர வாருத்துறான் ஐயோ இதுல வேற ஊட்டு நிக்கலாம் பாரு மத்த 1000 ரூபாய் பெரிய குத்து என் வீட்டான சாமி நிறுத்து என் வீட்டான பேண்ட் அடி ஏயா குடிக்கிறீங்க திருவிழான்றது ஒரு நாள் திருவிழா அதனால குடிச்சிட்டு சந்தோஷமா இருக்கிறான் என்ன 10 ஊர் ஜனம் ஆட்டம் பார்க்க வந்துக்குது நம்ம ஊர்ல குடிச்சிட்டு அமங்கலமான நம்ம ஊரை பத்தி காலமா பேச மாட்டா டீ கால அந்த பிரச்சனையே கிடையாது இந்த ஊர்ல அந்த மாதிரி பழக்கமே இல்ல ஏன் தெரியுமா சொல்றான் அவங்க ஊர்ல குடிச்சிட்டு அமங்கலம் பண்றவனே வந்தான் அடுத்த வாரம் லீவு கேட்டுட்டாரு அதுதானா இதுல வேற ஒரு கோயில் காட்டுறீங்கன்னா உள்ள ஒரு ஏசி போடணும் ஒரு பேனை போடணும் அவ்வளவு வேகாட்டுல உட்காந்து கிடக்குது ஆகுது ஒரு கல்பரி எத்தனா 1 ரூபாய் கல்பரி எத்தனா ஆத்தா ஏறுவே போயிடும் மாதிரி கல்பரி வச்சு மூஞ்சி ஃபுல்லா புகை புகையா கோயில் உள்ள சொல்லி பாப்பா ஏன் வச்சிருக்கா சரிம்மா ஒரு டிவி பார்க்க ஒரு டிவி கிட்டாடா உள்ள சீரியல் பாக்குறதுக்கு எம்மா நான் உட்காந்து போர் அடிச்சுன்னு உட்காந்து ஆத்தா கூட போர் அடிக்குதா இந்த வருஷம் போட்டீங்கன்னா தவிர 10 வருஷம் கூழ் ஊத்தும் போது தரகறீங்க கது வாங்கி வைக்க சொல்லிடுமா டிவி வாங்கி வைக்க சொல்றேன் சன் டிவி கனெக்ஷன் கொடுக்க சொல்லிடுறேன் எல்லாம் குத்துருங்க சரி தாயே இனிமே இந்த ஊர்ல ஆட்டுக்கோ மாட்டுக்கோ மனுஷாளுக்கோ எந்த குறை இல்லாத நினைச்சிட்டு எல்லாரும் கட்டி காப்பாத்து எல்லாரையும் நீதான் கட்டி காப்பாத்துறமா சிலம்ப உடுக்க வச்சு எப்ப ஜோடிச்சு கூப்பிடுறோமோ அப்பதான் நீ வரணும் எப்ப ஜோடிப்பீங்க சொல்றேன் கேட்டு சொல்றேன் எல்லாரும் கேட்டுக்கோ
இந்த ஊர்ல திருவிழா செஞ்சீங்களா ஒரு அண்ணன் தம்பியா மாமச்சா பங்காளியா எல்லாம் ஒத்துமையா நின்று எல்லாரும் ஒத்துமையா இருந்து திருவிழா செய்யுங்க. யாரும் குடி கூடாது. அப்படி யாரும் குடி கூடாது. ஏன்னா நாளைக்கு குடிச்சிட்டு வீந்து காடு மூஞ்சி நாய் நெத்தி கிடக்கட்டும். திருவிழா டைம் யாரும் குடிக்காது. திருவிழா யாருன்னா குடிக்கல சொல்றாங்க, அதே சொல்லிக்கிறேன். சொல்றேன்டா. முதல்ல திருவிழா குடிக்காது, திருவிழா குடிக்க மாட்டாங்க. முதல்ல என் தம்பி குடிக்காது இருக்கணுமா? விடு. என்ன விடு? காலங்க காப்பாற்ற எல்லாத்தையும் விடு. நீ வந்தது சந்தோஷமாமா? மலையாறு மலையாறுமா ஏனி தாங்கடா. ஏனி கட்ட திருப்பழம் கொடுக்கடா. திருப்பழமா இறங்கி வந்தனா ஐயா பெரிய பழமா தருவார். சூத்துக்காட்டு மாரியாத்தா. சூத்துக்காட்டு மாரியாத்தா. ஆமா இறங்கி வர ராஜா. கடவுளே எல்லையா பச்சுக்கிறான் பாரியா. ஏன்டாடி நான் எதுக்கு இவ்வளவு தூரம் வயவிட சொல்லுங்க? ஒரு பெரிய கிராமம். ஏன்னா எத்தனையோ நாடக நடிகர்லாம் நடிச்ச கிராமம். ஒரு வருஷத்துக்கு 10 நாடகம் நடத்தி எல்லா ஊருக்கும் தெரியும், எல்லா நடிகர்களும் தெரியும். ஏன்டாடி அந்த அளவுக்கு சிறப்போட திருவிழா செஞ்சு பண்றாங்க. இந்த பக்கம் இந்த சாமி வருமா, நம்ம இப்படி ஓடலாமா, இந்த பக்கம் இந்த சாமி வருமா இப்படி ஓடலாமான்றதுக்காக இவ்வளவு தூரம் வயது சொல்லுங்க. எங்கிருந்து வர ஆத்தா ஏற்கனவே கையை வச்சு பட்டப்பாடு வலி அது விட்டாலே தெரியுது. பெரியவில்லை இது பொய் சொல்றீங்க. இந்த தம்பி சொல்றது உண்மைங்க. ஒரு 60 வயசு இருக்கும். அந்த அங்காளம்மனுடைய ஆலயத்துல குறி சொல்றோம் பொழுது இந்த காளி வச்சுட்டு அடிச்சோம்னா அவங்களுக்கு ஆக்ரோஷம் தெய்வம் வந்து திறத்த ஆரம்பிச்சோன்னு இந்த தம்பி கொஞ்சம் பயந்து எதிரில் ஓடினாங்க. ஒரு கட்டத்தை எடுத்து விழுந்துட்டாரு. கை பெருசா வீங்கிச்சு, வலி பொறுக்க முடியல. இருந்தாலும் அந்த நேரத்தில் நாடகம் நிறுத்த முடியுமா? வழி பொறுத்துனே நாடகம் ஆடிட்டார். அன்னைக்கு மறுநாள் சென்னை எம்ஜிஆர் நகர் நாடகம் வந்து இவர் திண்டிவனத்தை இறக்கி விட்டு வீட்டுக்கு போப்பான்னு சொல்லிட்டு நாங்கள் சென்னைக்கு நேராக போயிட்டோம். அங்கே சென்னைக்கு போய் இறங்கத்துல தம்பி ஃபோன் பண்ணுறாங்க, ஆனால் கை உடஞ்சிருக்கு. அது மாதிரி சித்தையில் கட்டுக்கட்டோன்னே எங்கள் மனசு பதிச்சு போச்சு. ஏன்னா அவங்க வீட்டுக்கு ஒரே பிள்ளை, அவங்க வீட்டுக்கு என்னதான் பதில் சொல்றது தெரியல. நாடகம் முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு வந்து பார்க்குறோம். இவருடைய வழி எங்களுக்கு பெருசாக தெரியலைங்க. ஏன்னா பெற்ற தாக்கித்தானே பிள்ளைகளுடைய அருமை தெரியும். அவங்களுடைய அம்மாவுடைய கண்ணீருக்கு எங்களால் பதில் சொல்ல முடியல. கட்டுக்கட்டிட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியுமா? 6 மாசம் ரொம்ப கஷ்டம். ஒரே கையில அதே கையில சாப்பிட்டு ரொம்ப கஷ்டம். பரவாயில்லப்பா, மெட்டீரியல் நம்மளை பத்தி நம்ம பெருமையா சொல்றாரு. நம்ம கிராமத்துல நினைச்சிட்டு இருக்கிறேன். உங்களை யாருன்னா கேட்டாங்க, நான் ஒரே கையில் சாப்பிட்டு ஒரே கையில் கை விட்டேன். 3வது கை மலிச்சுக்கின்னு வந்தா உங்களை சொல்லி தவறில்ல. இவன் வராம இருந்தா அவர் சொல்லுவாரா? எங்கிறான் அத பாரு, துரியாதனம் படுகாலம் எல்லாம் பெரிய ஆளுங்க பண்ணி மாதிரியே பத்துக்கிறான். ஐயா 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 சிறப்பா நடக்குதா? சரி பரவாயில்ல. நாடகம் விடுவலான்னு வந்துக்கிறேன்பா. ஊரு நாட்டாரு கவுண்டர் அதான் கிடக்குதுன்னு அவுத்து வச்சுக்கிறேன் நான். சரியா? தேதி ஒன்று போகணும்பா. ஆணி 39 49 தானா? எல்லாம் ஆடிக்கலாம். நல்ல தேதியா பத்தி குத்தலாம். மணி வச்சுட்டாங்க வாப்பலாம். வரா